ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையும் இந்தியா நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்புடன் இணைந்து ஆவடி காவல் ஆணையரகம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் பயிற்சியுடன் சேர்ந்து ஆலோசனை பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அம்பத்தூர் புதூரில் உள்ள பிரபல சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் சென்னையின் பிரபலமான சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு SPB செல்வகுமார் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்தியா நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பு மற்றும் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு தமிழ்நாடு திரு S விஜயகுமார் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவின் காவல்துறை கூடுதல் துணை ஆணையர் ஆவடி காவல் ஆணையரகம் ஆவடி உயர்திரு N லவக்குமார் அவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவின் ஆவடி காவல் ஆய்வாளர் தரணி பாய் அவர்கள், குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆவடி காவல் உதவி ஆய்வாளர் N முகில் ரோஸ் சாந்தி அவர்கள், பெண்களுக்கு எதிரான குற்ற விசாரணையின் பிரிவின் தலைமை காவலர் V விஜயா அவர்கள், பெண்களுக்கு எதிரான குற்ற விசாரணை பிரிவு G ராஜேஸ்வரி அவர்கள், A ஷப்னம் தாஸ் அவர்கள், சகுந்தலா அவர்கள், இந்தியா நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு K திருமுருகன் அவர்கள், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில பொருளாளர் திரு G அருணகிரி அவர்கள், இந்திய செஞ்சிலுவை சங்கம் திரு M நாகராஜன் ஆகியோர்களை சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு SPB செல்வகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பு பல வருடங்களாக பொதுமக்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்து வருகின்றார்கள். இதனால் பொதுமக்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று வருகின்றார்கள். பின்பு ஆவடி காவல் ஆய்வாளர் தரணி பாய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை நாம் எப்படி பாதுகாப்பாக வைக்க வேண்டும், பள்ளி காலத்தில் குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் அதிக நேரம் இருப்பது ஆசிரியர்களிடம் மட்டும்தான், அதனால்தான் இந்த விழிப்புணர்வு உங்கள் மூலம் மாணவர்களுக்கு சென்றடையும் என்றும் தெரிவித்தார். பின்பு பேசிய உதவி காவல் ஆய்வாளர் N முகில் ரோஸ் சாந்தி அவர்கள் பிள்ளைகளுக்கு செல்போனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்றும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆப் என்றால் அது காவல்துறை மூலம் வழங்கும் காவல் உதவி ஆப் தான். இதை உங்கள் போனில் இன்ஸ்டால் செய்து வையுங்கள். உங்களுக்கு பிரச்சனை என்றால் இந்த காவல் உதவி ஆப்பை அழுத்தினால் 10 நிமிடத்தில் உங்கள் இடத்தில் காவலாளர்கள் வந்து நிற்பார்கள். அதனால் அனைவரும் இன்ஸ்டால் செய்யுங்கள் என்றும் தெரிவித்தார். அதேபோல் அனைத்து ஆசிரியர்களும் இன்ஸ்டால் செய்தும் காண்பித்தார்கள். சக்சஸ் டிவியை பார்க்கும் அனைத்து பெண் நேயர்களுக்கும் காவல் உதவி ஆப்பை தயவு செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள்.
அதைத் தொடர்ந்து தலைமை காவலர் வி விஜயா அவர்கள் பேசிய போது, இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சேத்து பாஸ்கரா மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் SPB செல்வகுமார் அவர்களுக்கும், இந்தியா நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு தமிழ்நாடு திரு S விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் TNPCO மாநில பொருளாளர் திரு G அருணகிரி அவர்கள், திரு M நாகராஜன் அவர்கள், திரு K திருமுருகன் அவர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு ஆவடி காவல் ஆணையரகம் சார்பாக நன்றி என்றும் தெரிவித்தார். கடைசியாக இந்திய செஞ்சிலுவை சங்கம் திரு M நாகராஜன் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்புக்காக காவல்துறை ஏற்பாடு செய்த காவல் உதவி ஆப்காக சக்சஸ் டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.